வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா ஐயா அந்த நல்ல மனசு உங்ககிட்ட இருக்குங்க. நான் ஒவ்வொரு பதிவுலையும் ஏன் இதை ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், உங்ககிட்ட நல்ல மனசு இருக்குது, நாளை எதிர்காலம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது, இறைவன் உங்களுக்காக நிறையா நல்ல விஷயத்த வச்சிருக்காரு, நீங்கள் காத்திருங்க, அதை எதிர்பார்த்துருங்க, அதை ஈர்த்து கொள்ளுங்கள், அதை தேடுங்கள்னு நான் ஏன் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு பதிவுலையும் இதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன்னா, உங்கள் மனம்தான் வாழ்க்கை. அங்கே எதையெல்லாம் அலோவ் பண்ணுறீங்களோ, எதையெல்லாம் நம்புறீங்களோ, எதையெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ அது எல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிப்பாகும். ஆகையால தான் ஆரம்பிக்கும் போதே, ஒவ்வொரு பதிவு ஆரம்பிக்கும் போதே ஒரு சக்தி வாய்ந்த விதையை உங்கள் மனசில் விதைச்சிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் அந்த நம்பிக்கை முழுமையாக உங்கள் மனதில் ஒரு மாற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும். அந்த வகையில் இந்த பதிவு ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க ஐயா. எல்லா ராசிக்காரர்களும் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் உரிமையோடு கேட்குறீங்க, ஐயா என் பதிவுக்கான பதிவு போடுங்க, என்னுடைய ராசிக்கான பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுவரை நான் பார்த்த ஆன்மீக ஜோதிட பதிவுகள்லேயே உங்களுடைய பதிவுகள் எனக்கு முழுமையான ஒரு தெளிவை கொடுத்துருக்கு. இதுவரை நான் தேடி கிடைக்காத சில விஷயங்கள் உங்களுடைய பதிவுகளில் கிடைச்சதுன்னு சொன்ன மிகப்பெரிய இடத்தில் உள்ள நபர்களுக்கும் சரி, சாமானிய மக்கள் எல்லாருக்குமே நம்ம பதிவுகள் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அவங்க மனசில் ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுத்துருக்காங்கன்னா அது அவங்களுடைய நல்ல மனசும் ஒரு காரணம், நாம் கொடுத்த கணிப்புகள் எல்லாருக்கும் பொருந்தியதும் ஒரு காரணம். ஆகவே இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நபர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாமே நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல தான் பல வருடம் கழித்து நம்ம சொன்ன அந்த வாக்கை காப்பாற்றியிருக்கோம். சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக பொருள் நம்ம என் கையால் நான் உங்களுக்கு தயாரித்து தரேன். அதை தயாரிக்கும் பொழுதே நல்ல அதிர்வலைகளோட வாங்குறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரணுன்றதுக்காக நல்ல நல்ல எண்ணங்களை விதைத்து நாம் உருவாக்கணும். அது இன்னைக்கு எல்லாருடைய வீடுகளுக்கும் சென்றுள்ளது. வாங்கிய அனைவரும் அதற்கான மாற்றத்தை பார்த்துருக்கீங்க. ஐயா இந்த உலகத்தில் ஒரு நல்ல உண்மையான சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருளினுடைய அந்த பலன் எப்படி தெரியுமா இருக்கும்? வாங்கிய மனிதன், வாங்கி பயன்படுத்தும் மனிதன் வாழ்வில் மனத்தெளிவு முதல்ல உண்டாகும். தான் யார் என்றதை அந்த மனிதன் உணர ஆரம்பிப்பான். கெட்டதிடமிருந்து விலகி நல்லதை உருவாக்க கற்றுக்கொள்வான். படிப்படியாக தன் வாழ்க்கையில் எல்லா யோகத்தையும் கொண்டு வர முயற்சி செய்வான். என்னைக்கு இதையெல்லாம் முயற்சி செய்யக்கூடிய அந்த அதிர்வலை அவனிடம் ஆரம்பித்து விட்டதோ எதிர்காலம் நல்லபடியாக அமைவதற்கான அறிகுறிகளே இதுதான். அந்த அறிகுறிகளை நமது நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி அவர்களை சுற்றி அதை உருவாக்கி கொடுக்குதுன்றப்ப இதை விட வேற என்ன வேணும்? அதனால தான் நான் இது ஏதோ வியாபாரத்துக்காக எல்லாரும் வாங்கணுன்றதுக்காக இதை நான் சொல்லலை. இதை நான் ஆரம்பிச்சதுலேருந்தே சொல்லிட்டுக்கிறேன். இந்த ஆன்மீக பொருள் கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்தே சொல்லிட்டுக்கிறேன். ஐயா இது ஏதோ நீங்கள் வாங்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை படி கேளுங்க. ஒரு வாட்டி வாங்கி தான் பார்ப்போமேன்னு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதனிடம் இருந்து வரக்கூடிய அந்த நல்ல அதிர்வலை, உங்களிடம் உள்ள நல்ல நம்பிக்கை, இதை ஒன்று சேரக்கூடிய இடம் நல்லது நடக்காமல் இருக்குமா? நிச்சயமாக அதற்கான மாற்றத்தை காணலாம். ஆகவே இந்த 1 கிலோ ஆஃபர் தான் இன்றைக்கி எல்லாருமே வாங்கிட்டு இருக்கீங்க. ஜாதக பலனை இலவசமாக தெரிந்து கொள்ளலாம். 12 பஞ்சகவ்ய விளக்கும் நான் உங்களுக்கு முழுவதும் இலவசமாக தரேன். அது மட்டும் இல்லாமல் பண ஈர்ப்பு தன்மைக்கான சக்தி வாய்ந்த பொருளாகிய 11 சிவப்பு குண்டின் மணிகளும் 11 மினி கோமதி சக்கரங்களும் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக இருக்கும். எதனால்? இத்தனை ஆன்மீக பொருளும் ஒரு முறை வாங்கும் பொழுதே அவர்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் வந்துடணும் அப்படின்றதுக்காக தான். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பதிவுக்கான பலன் என்னன்றதை பார்ப்போம். ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9345397967. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன், ஐயா 2025 எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டீங்க. 2026 நிச்சயமாக இதுவரை உங்கள் வாழ்வில் இல்லாத ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. அது உங்கள் வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம், வேலை ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், சொந்த பந்தங்கள் ரீதியாக, வீடு ரீதியாக ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை இதுவரை பார்ப்பீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை எல்லாமே ரிஷபராசிக்காரங்க உறுதிப்படுத்தியிருக்கீங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஐயா இந்த வருடத்தில் தான் எனக்கு திருமணம், இத்தனை வருஷம் ஆகாமல் எனக்கு இந்த வருஷம் தான் திருமணம் ஆயிருக்கு, இந்த வருடத்தில் தான் எனக்கு சில நபர்கள் பாசிட்டிவாகவும் சொல்லியிருந்தீங்க. சில நபர்கள் பார்த்தீங்கன்னா, ஐயா எனக்கு இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் தான் எனக்கு வேலை போயிருச்சு, என்கிட்ட வேலை இல்லை, இப்போ வேலைக்காக திரும்ப கஷ்டப்பட்டுருக்குறேன். அப்போ என்னென்னா அவரவர்கள் சுயஜாதகப்படி தசாபுத்தி பலன்படி சிலருக்கு நல்லதும் நடந்திருக்கு, சிலருக்கு சில தடுமாற்றங்களும் வந்திருக்கு.
அப்போ இந்த காலகட்டம், இந்த ஆகஸ்ட் மாதம் இப்போ ஆரம்பமாகி 11க்கு உடைய சனி பகவான் வக்கிரமாக இருக்கிறார். வக்கிரம் பெற்ற சனி பகவான் உங்களுக்கு எதை தரப்போறாருன்னு கேட்டிங்கன்னா நல்ல பலன்களை தான் தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஏன்னா களத்திரகாரகன் 2ஆம் இடத்தில் இருப்பதால மனைவியால் பணவரவு ஏற்படுறதுக்கான அமைப்புகளை இந்த நேரத்தில் உணர்த்துகிறார். அப்போ பாருங்க, திருமணம் ஆனவர்கள் சரிங்களா, புதிதாக இந்த வருடத்தில் திருமணம் செய்தவர்கள், அவர்களால் மனைவியால் புதிய சிந்தனைகள் உருவாகும். இப்போ என்னன்னா கணவன் மனைவி சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், வீட்டிலேருந்தே இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது வேலைக்கான முயற்சிகளை எடுக்கலாம், 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் துளிர்விடக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அப்போ அதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. என்றைக்குமே ரிஷபராசிக்காரங்க ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். என்னென்னா எல்லாமே எல்லோரும் நாம் நினைத்தது போல நடக்குமோ அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. இதை ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்கார நண்பர்களே, இந்த காலமும் உலகமும் உணர்த்தக்கூடிய கசப்பான உண்மை என்னவென்றால், நம்மளை சுற்றி உள்ள நபர்கள் எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் இங்கே நம்மளை நம்பி கடவுள் ஒரே ஒரு விஷயத்தில் தான் நமக்கான உரிமையை கொடுத்துருக்காரு. என்னன்னா அது நம்முடைய சிந்தனைகள் தான், நம்முடைய பழக்க வழக்கங்கள் தான், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். உங்களை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இங்கே உண்மை, அது மட்டும்தான் உங்களுக்கு உரிமை. மற்றவர்களை பொறுத்தவரை அவங்க எப்படி இருக்கணும், என்ன பண்ணணுன்றதை இங்கே நம்ம சொல்ல முடியாது. இதை சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் இருக்கிறதுக்கான அமைப்புகளை இந்த கிரகநிலைகள் கொடுக்குது. அப்போ இதை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைமையை அடையும் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் இந்த கசப்பான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், அமைதியை மேற்கொள்ள வேண்டும், கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். முக்கியமாக பிடிவாதம், கோபம், இது இரண்டையும் விட்டுவிட வேண்டிய நேரம். 4ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று புதனும் இணைந்திருப்பதால புதாதித்ய யோகம் ஒரு பக்கம். அப்போ பாருங்க, இந்த மாதம் 2ஆம் தேதியிலிருந்தே ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரிலாம் அடிக்கடி இந்த செலவுகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வுக்காக ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ ரிஷபராசிக்கார நண்பர்களே, அதாவது நான் பல பதிவுகளில் நான் சொல்லியிருப்பேன், பிராண்டை விரும்புகிறவங்க, எதையுமே ஒரு லக்ஸரியான வாழ்க்கை இருக்கணும்னு விரும்புகிறவங்க என்ன அவங்க மனசுக்குள்ளே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் போங்க எனக்கு ஆசைகளே எதுவும் இல்லைன்னு ரிஷபராசிக்காரங்க சொன்னாலும் ஆள் மனசுக்குள்ளே அவங்களுக்கு கண்டிப்பாக ஆசை இருக்கும். என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை ஏன் நம்ம வசதியாக லக்ஸரியாக சந்தோஷமாக வாழக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது தவறே கிடையாது என்ன கேட்டால். ஏன்னா ஒரு முறை வாழ்கிறோம், அந்த ஒரு முறை வாழக்கூடிய வாழ்க்கையில் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொண்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழும் வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை. அப்போ அதற்கான சிந்தனை ரிஷபராசிக்காரர்களிடம் இருக்குன்னா அதை முழுமையாக அவர்கள் அடைந்து விடுகிறார்களான்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நிறைய சோதனைகள் இவர்களை சூழ்ந்து கொள்கிறது. பெரும்பாலும் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே நிறைய டைம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக தான் இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. ஒரு வேலையை முடிக்க, ஒரு விஷயத்தை செய்து முடிக்க, ஒரு முடிவுகளை எடுக்க டைம் நிறைய எடுத்துக்கிறக்கூடிய நபராக ரிஷபராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். 3ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்திருப்பதால் அதுதான் நான் சொல்லியிருந்தேன், வேலைக்கான தொழிலுக்கான இனி அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு தள்ளும். அந்த சூழ்நிலைகள் உங்களை போய் அந்த இடத்துல நிற்க வைக்கும். வேலைக்கான தேடலை உருவாக்கி, இனிமே நம்ம சும்மா இருந்தால் வேலைக்கு ஆகாதுப்பா, இனி ஏதாவது ஒரு வருமானத்தை, ஏதாவது ஒரு முன்னேற்றத்திற்கான வழிகளை கையில் பிடிச்சதான் ஆகணும். இனி அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் என்று நீங்கள் அதை நோக்கி தேடி பயணிக்கக்கூடிய காலம் இனிதே ஆரம்பமாகிறது. சுக்கிரன் நீச்சம் பெற்றுள்ளதால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பழகக்கூடிய நபர்களிடம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது, தேவையில்லாத கற்பனைகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல் தோல் பிரச்சனை, இந்த அலர்ஜி ப்ராப்ளம், ஒத்துக்காததை சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஒத்துக்காத உணவுகளை உண்ணுவது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே கவனமாக இருக்கணும். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு, அதாவது பெண் தெய்வங்களின் வழிபாடு
ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? திருமணம் ஆனவர்கள் இப்பவும் சொல்கிறேன், ரிஷபராசிக்கார நண்பர்களே, திருமணம் ஆனவங்க எந்த அளவுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையோட இந்த நேரத்தில் உங்களை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எதிர்காலத்திற்கான விஷயங்களை உட்காந்து பேசுகிறீங்களோ அந்த குடும்பம் நல்லபடியாக வந்துடும். இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் முயற்சிகளை இந்த ஆடி மாதத்தில் எடுக்கிறத விட இந்த ஆடி மாதத்தில் இந்த பதிவை பார்க்கும் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரனும் கணவனும் மனைவியும் உட்காந்து, அது குறிப்பாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டில் உட்காந்து உங்கள் குடும்பத்திற்கான எதிர்காலத்திற்கான திட்டங்களை பற்றி எந்த கணவன் மனைவி இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் பேசுகிறார்களோ வீட்டில் அந்த வார்த்தைகளை, அதாவது எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களோ அந்த இடம் நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும். அந்த குடும்பம் நல்லபடியாக வரும். இறைவனுடைய அருளால், அம்மனுடைய அருளால் அவங்களுக்கு இனிமே நல்ல ஒரு காலமாக அமையும். ஆகவே இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு இப்போ ஏன் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. இனி வரக்கூடிய காலத்தில் நல்லதை ஈர்ப்பீர்கள். இனியாவும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.